நான் ஏன் நட வேண்டும்? நான் ஏன் வாட வேண்டும்? நான் ஏன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க வேண்டும்? தாயி, எப்போது ஒரு பெண்ணாகப்பட்டவள் நான் என்று மதிக்காமல் என்னை இப்பேற்பட்ட வேலை செய்து விட்டாலும் இந்த பாயாப்பட உலகில் இந்த பாய் நான் உயிரோடு வாழக்கூடாது. ஆண்டவா, என்னை படைத்தாய், சில காலம் வாழ வைத்தாய். இனியும் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. என் உயிரை நீயே எடுத்துக்கொள், என் உயிரை நீயே எடுத்துக்கொள். நீ வாழ பிறந்தவன், சாக பிறந்தவன் அல்ல. நான் வாழ பிறந்தவனா? ஆண்டவா, என்னை பார்த்து யாரோ ஒரு குரல் நீ வாழ பிறந்தவன் என்று வருகிறார். அந்த குரலுக்கு சொந்தக்காரன் யாராக இருக்க முடியும்? ஐயா, நீங்க யார்? நீ வணங்கும் ஆண்டவன். இறைவா, முருகா, நீயா என்னை வாழ வைத்து வளமோடு வாழ வைப்ப என்று பார்த்தால் நான் இறக்கும் தருவாயில் வந்திருக்கிறாயே. இறைவா, உன் அழகை பார்க்க முடியாத பாவியாக இருக்கிறேனே சுவாமி. ஞானமணி, ஆண்டவா, கண்ணோரி இல்லை என்று தேடி இருக்க துணிந்து விட்டான். ஆமாம், இப்பொழுதே என்னுடைய அருளால் உனக்கு நான் கண் பார்வை இருக்கின்றேன். அது வடக்கே என்னுடைய ஆலயம் தெரிகிறது. அங்கு செல். ஆலயத்தை 3 முறை சுற்றி வந்து அருகே பொற்றாமரை குளம் இருக்கிறது. அந்த பொற்றாமரை குளத்தை நீராடினால் உனக்கு கண் பார்வை கிடைக்கும். அப்பா, அப்படியாகட்டும் இறைவா, அப்படியாகட்டும். ஆனால் ஒன்று. ஆனாலா? ஆமா, ஆனால் என்ன சுவாமி? ஆனால் என்று ஆரம்பிக்க வாக்கியம் என்ன தெரியுமா? உனக்கு கண் பார்வை கிடைத்த உடனே என்னுடைய பெருமையும் புகழையும் இந்த உலகிலே நிலைநாட்ட வேண்டும். அப்பா, அப்படியாகட்டும் இறைவா, ஆகட்டும். இதோ ஊர் ஊராக செல்ல வேண்டும், ஆலய திருப்பணி செய்ய வேண்டும். அப்படி ஆலய திருப்பணி செய்கின்ற வேளையில் ஏதாவது ஆபத்து யாருக்கு நேர்ந்தாலும் அதனை தட்டி கேட்க வேண்டும். ஞானமணி என்று வருகிறாய் ஐயா. இதோ நேராக செல்கின்ற உன் ஆலயத்திற்கு. மகாதேவா, அந்த 2 படு படுன அலைகள் யாவும் குவிர்குவிரன. அந்த படில் படுன அலைகள் யாவும் குவிர்குவிரன. அந்த 2 படு படுன அலைகள் யாவும் குவிர்குவிரன. அங்கம் நடு நடுங்கவே என் பெயரை கேட்டால் அங்கம் நடு நடுங்க.